இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியே கொடுத்த வசனம் யோவான் 19 அதிகாரம் 26, 27 வசனம். அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் என்று இந்த வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின அந்த 3வது வார்த்தை, பிரியமானவர்கள், இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். ஆத்ம வியாகுலங்கள் தாங்க முடியாத ஒன்று. இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் மட்டும் பாட அனுபவிக்கவில்லை. அவர் ஆத்மாவும் கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. கெத்செமனே தோட்டத்தில் அவரது ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருந்தது. அந்த வேளையிலும் கூட தன் தாயை பற்றிய பொறுப்பும் கடமையும் அவரை பிழிந்து கொண்டிருந்தது. பிரியமானவர்களை, தன் தாயின் கண்ணீரை பார்த்து இன்னும் அதிகமாய் இயேசு வேதனை அடைந்திருக்கக்கூடும். முள்முடி சூட்டி அதில் ஓங்கி அடித்ததுனால தலையிலிருந்து இரத்தம் அடைந்திருக்கும். 2 கரங்களும் ஆணிகளால் கடாவப்பட்டு உதவியற்ற அந்த சூழ்நிலையிலும் கூட சிலுவையின் அருகே புலம்பி கண்ணீரோடு நின்ற தன் தாயை பார்க்கின்றார். அருகில் நின்ற அன்பு சீடன் யோவானையும் பார்க்கின்றார். அவளுடைய நொறுங்குண்ட உள்ளத்தை இயேசு பார்க்கின்றார். தன் தாயை பார்த்து கூறின வார்த்தை அவர் பாசமும் கடமை உணர்வும் நிறைந்த மனுஷிகமானவர் என்று உணர்த்துகிறது. பிரியமானவர்களே, தன் மகனை துடிக்க துடிக்க சாக ஒப்பு கொடுத்திருக்கும் அந்த தாயின் உள்ளம் இயேசுவின் வார்த்தையால் ஆறுதல் அடைந்திருக்குமா? நிச்சயமாய் அந்த தாயின் உள்ளம் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்திருக்கும். தேவதூதன் தோன்றி, உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொன்னதில் இருந்து தாய் மகன் என்ற உறவு ஆரம்பித்தது. கடந்த கால சம்பவங்கள் எல்லாம் மனதில் தோன்றியிருக்கும். ஆனால் இயேசுவின் 12வது வயதில் கூட எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போய் வரும் வழியில் இயேசு காணாமல் போனது. தேடி அலைந்த மணி நேரங்களும் நாட்களும் எத்தனை மணி நேரங்கள் பிரியமானவர்களே. அவர் பெரியவராயிருப்பார், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்றும் தேவதூதன் சொன்னதையெல்லாம் அந்த மரியாள் நினைவு கூர்ந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்க, ஸ்திரியே அதோ உன் மகன் என்று கூறி பந்த பாசங்களுக்கெல்லாம் முடிவுண்டாக்கினார் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரருமா இருக்கிறார்கள் என்றார் அப்படின்னு சொல்லி லூக்கா 8:21 கூட வாசிக்கிறோம். பச்சைப்பாதம் இல்லாத தேவனாகி கிறிஸ்துவுக்கு முன் மரியாள் மற்ற எல்லா ஸ்திரீகளைப் போல் ஒரு ஸ்திரீ தான். ஆனாலும் கூட மனுஷிகத்தில் அவள் மரியாள் அவருடைய தாயா இருந்தபடியால் அந்த கடமை நிறைவேற்ற மரியாளுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் கொடுப்பதற்காக யோவான் சீசனிடம் தன் தாயாகி மரியாளை ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு கரிசனையும் ஞானமும் நிறைந்த நம் தேவன், பிரியமானவர்கள், எவ்வளவு அன்புள்ள தகப்பன் பாருங்க. அவ்வளோ ஒரு வேதனைகளுக்கு மத்தியிலும் தன் தாயின் மேலே அவ்வளவு ஒரு கரிசனை உள்ளவராக தன் அன்பாயிருந்த சீசனிடம் தன் தாயை ஒப்பு கொடுக்கின்றார். பாருங்க, ஒரு புது உறவு தொழிற்கின்றது. சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்கிறார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி யோவான் 19:27 வாசிக்கின்றோம். தன் நம்பிக்கைக்கு பாத்திரமான யோவானிடமே பூமியில் தன் விட்டு செல்லும் கடமையை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கின்றார். தன் தாயை யோவானிடம் ஒப்பு கொடுக்கின்றார். மரியாள் சிலுவையில் தன் மகனை விட பாடுபட ஒப்பு கொடுத்தாள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோ அவளுக்கு தன் அன்பின் சீசனையே மகனாக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, மரியாள் சிலுவையில் தன் மகனை தான் பாடுபட ஒப்பு கொடுத்தாள் பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பின் சீசனையே மகனாக கொடுத்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கின்றார். கர்த்தர் 10 கற்பனைகளில் இஸ்ரவேலருக்கு கொடுத்த போது உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணும் என்று எழுதி வைத்தார். யாத்திராகமம் 20:12 கூட வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையும் வேத வாக்கியங்களையும் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி முடித்தார். பிரியமானவர்கள், அவர் செய்ய வேண்டிய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை அத்தனைவற்றும் அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தார். இன்றைக்கு நாம் பெற்றோரை கனம் பண்ணுகிறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, அநேக பிள்ளைகள் கூட இன்றைக்கு பெற்றோர்களை கவனித்தே பார்ப்பதில்லை. பெற்றெடுத்து தூங்காமல் கண் விழித்து இரவும் பகல் என்று பாராது கவனித்து பாலூட்டி எத்தனையோ கஷ்டம் இருந்தாலும், சரீர பலவீனங்கள் இருந்தாலும் பொருட்படுத்தாமல், தனக்கு ஆகாரம் இல்லை என்றாலும் குழந்தையை கவனிக்க வேண்டும் என்று, வளர்க்க வேண்டும் என்று எத்தனையோ பெற்றோர்கள் தியாகம் செய்து பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் அரை வயிற்றுக்கு பாதி வயிற்றுக்கு நாம் சாப்பிட்டால் போதும் என்று சொல்லி தன் வயிறார சாப்பிடக்கூட முடியாமல் தன் பிள்ளை சாப்பிட்டால் தன் போதும், தன் பிள்ளை வயிறு நிரம்பி சாப்பிடட்டும், நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் அப்படியாக பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். ஆனால் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வயது ஆகும் பொழுது பெற்றோர்களை பிள்ளைகள் மறந்து போய்விடுகிறார்கள். எங்கேயோ நாங்கள் வெளி தேசத்துக்கு நாங்கள் போகிறோம், வெளிநாடுகளுக்கு செல்கிறோம் என்று சொல்லி பெற்றோர்களை அனாதையாக விட்டுவிடுகின்ற காரியங்கள் இன்றைக்கு அநேகம் நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே பிள்ளைகள் விட்டுவிடுகின்றார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை மறந்து விடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுடன் வந்தவுடன் பெற்றோரை மறந்து விடுகிறார்கள். தகப்பனும் தாயும்
செய்த தியாகத்தையே மறந்து போய்விடுகிறார்கள். பிரியமானவர்களே, கண்ணீர் வடிக்க வைத்து விடுகின்றார்கள். வயது சென்ற காலத்திலே பெற்றோரை கவனிக்காமல் அவர்கள் பெற்றோர்களை விட்டுவிட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். பெற்றோர்களை மறந்தே போய்விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை பொறுப்போடு அருமையாய் செய்து முடித்தார் அல்லவா? இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவரும் கூட கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிவோம். நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? நாமும் கூட அப்படியாக உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றால் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லி நீதிமொழிகளிலே வாசிக்கின்றோமே. அப்படியானால் நாமும் கூட கர்த்தருக்கு பிரியமாக வாழுவோம், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் அருமையாய் செய்து முடித்தார். தன் சிசனிடம் தன் தாயை ஒப்பு கொடுத்தார், அருமையாய் ஒப்பு கொடுத்தார். அதே போல பாருங்க, கவனித்துக் கொள்வார் யோவான் என்று சொல்லி அருமையாய் தாயை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? அதே போல இன்றைக்கும் பெற்றோர்களாய் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கூட பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திருக்க முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தரிடத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வாதமாய், நம்முடைய சந்ததிகளும் அப்படியாக ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அப்படியாக கர்த்தர் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் அல்லவா? எவ்வளவோ கடினமாய் கஷ்டப்பட்டு உழைத்த பெற்றோர்களை மறந்து விடாதபடிக்கு இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கூட நாமும் கூட அப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வராக. ஆமென்.